அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரத்திங்கிரா தேவியோட பிரசாதம் எல்லா டிவோட்டீஸுக்கும் நம்ம அனுப்பிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடைச்சாச்சு. இனியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலன்னா, கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைச்சிடும். சரியா? இதில் நிறைய டிவோட்டீஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப சந்தோஷமா, நல்ல சேவை பண்ணுற, ரொம்ப நல்லா இருக்கணும்னுலாம் சொன்னால், மேக்ஸிமம் எல்லாரோடையும் நான் கனெக்ட் பண்ணினேன். முடியாதவாள் எல்லார்ட்டையும் நானே பேசிட்டேன் ஃபோன் பண்ணியே எல்லாரையும் கலந்துண்டவா. ஏன்னா எல்லாருக்கும் பேசணும்னு ஆசை இருந்தேன். நிறைய பிரச்சனைகளோட தானே இருக்கா நம்ம டிவோட்டீஸ் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லார்ட்டையும் பேசிடுறேன். சரியா? இன்றைக்கி என்ன அற்புதம் அப்படி ஷேர் பண்ணணும்னா, ஆக்சுவலாக நாங்கள் மும்பையிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ட்ரெயினில் வரோம். வந்து இறங்கும்போது பயங்கரமான மழை. இப்போ இதை நான் சொன்னா நல்லா இருக்குமா, இல்லை ஒரு குட்டி பாப்பா சொன்னா நல்லா இருக்குமா? என்னோடய பையன்தான். அவன் இப்போ சொல்லுவான், கேளுங்க. சொல்லு. ஹரியோ நமஸ்தே. எனக்கு நான் பாம்பேல இருந்து ஒரு நாள் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் சென்னைக்கு வந்து இறங்குவோம்ப மழையா இருந்தது. அது தெரியாமல் நாங்கள் இறங்கிட்டு வந்து அப்புறம் வெளியே பார்த்தா ஃபுல்லும் மழை. ஒரு பெரிய மழையே வந்துட்டு இருந்தது. அப்போது நாங்களும் மர போகும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு எங்க அப்பா சொன்னாரு, நம்ம மறையிலே அங்க இருக்கு காரு, நம்ம மறையிலே நனைஞ்சிட்டு அப்படியே போயிடலாமான்னு கேட்டாரு. வேணான்னு. அப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்போ திடீர்னு எனக்கு பாபா சொன்னா மரம் நின்றுமேனு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ நான் பாபா மறைய நிறுத்துங்கன்னு சொன்னேன். அப்புறம் பாபாவும் சொன்ன உடனே மறைய நிறுத்திட்டாரு. அப்புறம் நாங்களும் நரண்டு போய் காருக்குள்ளே ஏறி உட்காந்து நான் மறைய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறம் மரம் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்போ அவன் சொன்னதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அப்படி வரும்போது இப்படி மழை அடித்து ஊற்றுறது, அப்படியே ஒரு செகண்ட் நின்னா கூட ஃபுல்லாக நனைஞ்சிருவோம் அந்த அளவுக்கு. அந்த மழையில் ஒரே ஒரு நிமிஷம் பாபான்னு சொன்னோம். அப்படியே மழை ஸ்டாப் ஆச்சு. திருப்பி காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தேங்க்யூ பாபான்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவன் ஆர்டர் போடுற மாதிரி சொன்னான். அடுத்த நிமிஷம் திருப்பி கொட்ட ஆரம்பிச்சிது. இந்த படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரீஸ் ஆகி அங்கங்கே இந்த ட்ராப்ஸ் நிற்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு பார்க்கும்போது இப்படி கூட ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் எங்களுக்கு வருமா அப்படின்னலாம் சத்தியமாக நான் நினைக்கல. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அது. ஆக்சுவலாக நிறைய தடவை இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. இது 1, 2 தடவை இல்லை. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிசயம்னு சொல்லுவேன். ஏன்னா மழை நிற்கிறது ஓகே, வராமல் நிற்கிறதுங்கிறது 2வது. அப்படியும் நடந்திருக்கு. அது இல்லாமல் நின்றுட்டு காரில் ஏறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மழை திருப்பி வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ கொட்ட ஆரம்பிச்சது பாருங்க. திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் மழை நின்றுது நாங்கள் இறங்கி வரும்போது. இப்படி பிரேக் எடுத்து சத்தியம் அப்படி பிரேக் எடுத்து மழை வந்ததெல்லாம் சான்ஸே இல்லை. அவரோட பேரை சொன்னோன்னு நின்றுது பாருங்க. அங்கே தான் வாபானா யார் இல்லை அந்த மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நிகழ்வுகள்லாம். இப்போ நினச்சா கூட அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இல்லையா? ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நினச்சி போய் ஈரத்தோடப்போ நினச்சி பார்க்கவே பயமாக இருந்தது உண்மையிலேயே. அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அந்த ட்ரெயினை பற்றி பேசும்போது தான் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ட்ரெயினில் நடந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நான் அடுத்தது ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன? அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும். இதில் முக்கியமான இன்னொரு ஈவெண்ட் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம டிவோட்டீஸ் எல்லாம் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கா. அவளுக்கு சில மெயிலெல்லாம் நான் திருப்பி அனுப்பியிருக்கேன். இப்போ அது யாரெல்லாம் அனுப்பியிருக்கா, யாருக்கெல்லாம் நான் திருப்பி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும். மீண்டும் சந்திக்கலாம்.